ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் ஆம்ப்ளிஃபையரோட டிசி கேரக்டரிஸ்டிக்ஸில் ஒரு டைப்பை பற்றி பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்புட் பயாஸ் கரண்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நார்மலாக சில நாட்களுக்கு முன்னாடி ஓபிஎம்ப் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அது ஐடியல் ஓபிஎம்பாக இருக்கும் அண்ட் ஆல்சோ ஓபிஎம்பையும் பற்றி சொல்லியிருப்பேன். இந்த ஓபிஎம்பில் ரெண்டு டைப் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. ஒன்று டிசி கேரக்டரிஸ்டிக்ஸ், இன்னொன்று ஏசி கேரக்டரிஸ்டிக்ஸ். இந்த டிசி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஏசி கேரக்டரிஸ்டிக்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, நம்ம இன்புட்டில் கொடுக்கக்கூடிய சப்ளையை பொறுத்து இதோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது அனலைஸ் பண்ணுறது தான் இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் அனலைஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த டிசி கேரக்டரிஸ்டிக்ஸ் அனலைசிஸ் படி பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக ஒரு ஐடியல் ஆம்ப்ளிஃபையர் எடுத்துக்கிட்டிங்கன்னா தி ஐடியல் ஆம்ப்ளிஃபையர் டஸ் நாட் ட்ரான் எனி கரண்ட் ஃப்ரம் த இன்புட் சப்ளை. அதாவது இன்புட் சப்ளை நீங்கள் கொடுக்கும்பொழுது இன்புட்லேருந்து எந்த ஒரு சப்ளையும் ஓபிஎம்புக்குள்ளே போகாது. சரிங்களா? ஸோ இன்புட் கரண்ட் ஈக்குவல் டு 0 இன் ஐடியல் ஓபிஎம்ப் அப்படிங்கிறது தெரியும். கரெக்டாக? ஆனால் நார்மல் ஆப்ரேட்டிங் ப்ராக்டிக்கல் ஓபிஎம்பில் அப்படி இருக்காது. கண்டிப்பாக கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் எடுக்கும். சரிங்களா? ஸோ இது ஒரு எப்படி சொல்லுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நான் லீனியர் கேரக்டரிஸ்டிக்ஸ் இன் ஓபிஎம்ப் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? ஸோ ஒரு நான் லீனியராக தான் இருக்கும். அதாவது ஒரு ஐடியல் ஓபிஎம்க்கும் ப்ராக்டிக்கல் ஓபிஎம்ப்புக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டிசி கேரக்டரிஸ்டிக்ஸ்னா இன்புட் பயாஸ் கரண்ட். அதாவது இன்புட்டில் போகக்கூடிய பயாசிங் கரண்ட். பயாசிங் கரண்ட்னா வேறு ஒன்றும் இல்லை, நம்ம நார்மல் டிரான்சிஸ்டரை நம்ம ஆப்ரேட்டிங் ரீஜனுக்கு கொண்டு போகக்கூடிய கரண்ட் தான் இன்புட் கரண்ட். என்னென்னு பார்த்தீங்கன்னா பயாசிங் கரண்ட். பயாசிங் கரண்ட் பேசிக்காக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேஸ் ஆஃப் த டிரான்சிஸ்டரில் இருக்கும். பொதுவாக ஒரு ஓபிஎம்ப் எதனால் மேட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர், டிரான்சிஸ்டர், கெப்பாசிட்டர், இப்படி நிறைய எலமெண்ட்ஸ். இண்டக்டர் மட்டும் கிடையாது. கரெக்டாக? ஸோ இப்படி எல்லா எலமெண்ட்ஸுமே இதுக்குள்ளே இருக்குங்கிறது தெரியும். ஸோ இதுலேருந்து வெளியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் டெர்மினல்ஸ், இன்வெர்ட்டிங் டெர்மினல், நான் இன்வெர்ட்டிங் டெர்மினல். இந்த ரெண்டு டைப் ஆஃப் டெர்மினலுமே எதுலேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்சிஸ்டரோட பேஸில் தான் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த இன்புட் டெர்மினல்ஸ் இது ஒரு பேஸும் இது ஒரு பேஸாகவும் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் ரெண்டு டிரான்சிஸ்டருமே மிஸ் மேட்ச்டாக தான் இருக்கும். ரெண்டுமே ஐடென்டிக்கலாக இருந்தாலும் அது மேட்ச் ஆகாது. இந்த மாதிரி பைசிங் சர்க்யூட் பண்ணும்போது மேட்ச் ஆகாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதனால தான் அது இன்வெர்ட்டிங், இது நான் இன்வெர்ட்டிங் அப்படிங்கிறத நம்மளால் செப்பரேட் பண்ணி எடுக்க முடியுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா எப்படி இந்த இன்புட் பயாஸ் கரண்ட் கொடுக்கும்போது இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது, எப்படி நம்ம இதை அப்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓபிஎம்பில் ஸோ நான் இன்வெர்ட்டிங் டெர்மில் ஃபர்ஸ்ட் நம்ம கிரவுண்ட் பண்ணிடுறோம். சரிங்களா? ஸோ இன்வெர்ட்டிங் டெர்மினலில் ஒரு ரெசிஸ்டரை கொடுக்குறோம். அதே மாதிரி இன்புட் வோல்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 0ன்னு எடுக்கிறோம். அதாவது வோல்டேஜ் நம்ம நார்மலாக இன்புட் வோல்டேஜ் எதுவுமே நம்ம கொடுக்க போகிறது இல்லை. இன்புட் வோல்டேஜ் கொடுக்காமல் இருக்கும்போது எப்படி அவுட்புட் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 500 மில்லி வோல்ட் அப்படின்னு சொல்லி அவுட்புட் வோல்டேஜில் வருது. இது எப்படி இன்புட்டே கொடுக்காம ஒரு அவுட்புட் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா பயாசிங் கரண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ பயாசிங் கரண்ட் அப்படின்னா இன்வெர்ட்டிங்கில் ஒன்று வரும், நான் இன்வெர்ட்டிங்கில் ஒன்று வரும். அதோட டோட்டல் பயாசிங் கரண்டோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா IB = IB ப்ளஸ் IB -2 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த கரண்ட் நார்மலாக நமக்கு பயஸ் பண்ணக்கூடிய கரண்ட்டுன்றதுனால இந்த வேல்யூ வச்சு இதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. V0ஓட வேல்யூ என்னென்னா IB-, ஏன்னா IBலேருந்து தானே இது வருது. ஸோ இன்ட்டு RF, RFனா ஃபீட்பேக் ரெசிஸ்டர். IR அப்படிங்கிற ஃபார்முலா போட்டோன்னா நமக்கு வரக்கூடிய ஆன்சர் 500 மில்லி வோல்ட். இது எப்படி வருது அப்படின்னா இன்புட் வோல்டேஜ் இல்லைனா கூட இப்படி ஒரு அவுட்புட் வோல்டேஜ் வருது. வேறஸ் நீங்கள் ப்ராக்டிக்கல் அனாலிசிஸ் போகும்போது சிக்னல்லாம் நமக்கு நிறைய வரும். அனாலிசிஸ்குள்ளே வரும்போது என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்லி அக்செப்டபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்றுக்க முடியாத ஒரு அவுட்புட்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா இதை சேஞ்ச் பண்ணுறதுக்காக காம்பன்சேட்டர் ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்னிக் போகிறாங்க. காம்பன்சேஷன் அப்படின்னா இன்புட்டே இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த இதை இதோட கேரக்டரிஸ்டிக்ஸை சேஞ்ச் பண்ணி அவுட்புட்டில் கொண்டு வராங்க. நார்மலாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ப்ராக்டிக்கல் ஓபிஎம்ப்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபரன்ஷியல் ஆம்ப்ளிஃபையர் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஃபரன்ஷியல் ஆம்ப்ளிஃபையர்லாம் தெரியும். ரெண்டு சைடு இன்புட் கொடுத்தோம்னா அதோட டிஃபரன்ஸ் என்னவோ அதுதான் நமக்கு அவுட்புட்டில் வரும்னு சொல்லுவாங்க. V0 = V2 - V1 அப்படிங்கிறதா நம்மளோட அவுட்புட்னு பேசிக்காக நம்ம ஒரு வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சரிங்களா? ஸோ அதுதான் இதோட கான்செப்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ டிஃபரன்ஸ் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா இங்கே நான் 0 பண்ணிட்டேன் அப்படின்னா இங்கே எந்த ஒரு இதுவுமே வோல்டேஜுமே இருக்க போகிறது இல்லை. இங்கேயும் நான் வோல்டேஜ் கொடுக்கலன்னா 0 தான் வரப்போகுது. ஸோ அப்படி 0 இருந்துமே அங்கே அவுட்புட் வருதுன்னா இது ப்ராக்டிக்கல் கேஸ்க்கு அக்செப்டபிள் கிடையாதுங்கிறதுனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே ஒரு ரெசிஸ்டரை ஆட் பண்ண போகிறாங்க. நான் இன்வெர்ட்டிங் சைடு அதான் காம்பன்சேட்டர் ரெசிஸ்டர் இஸ் டு in order to compensate மில்லி வோல்ட் அவுட்புட் 0 இன்புட். 0 இன்புட்டாக இல்லாமல் அவுட்புட்டில் நம்ம 0 இன்புட் இல்லை அப்படின்னா ரெசிஸ்டர் இங்கே கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக வந்துடும். கரெக்டாக? ஸோ அப்போ இன்புட் இருக்கும்போது அவுட்புட் இருந்தால் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை தான் இந்த டெக்னிக்கில் பண்ண போகிறாங்க. வாங்க அதோட மேத்தமெட்டிக்கல் அனாலிசிஸ் என்னங்கிறத அடுத்ததாக பார்க்கலாம். ஸோ நார்மலாக நீங்கள் ஒரு சர்க்யூட் பார்க்குறீங்க. ஸோ போன சர்க்யூட் மாதிரி அப்படியே தான் இருக்குது. ஒரே சேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காம்பன்சேட்டர் ரெசிஸ்டர் நான் இன்வெர்ட்டிங் டெர்மினல் சைடு யூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இப்போ இது யூஸ் பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கரண்ட் ஃப்ளோ நான் இன்வெர்ட்டிங் டெர்மினல் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு வோல்டேஜ் ட்ராப் கிரியேட் ஆகும். அந்த வோல்டேஜ் ட்ராப் பேர் என்ன பார்த்தீங்கன்னா V1 அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த VI 0 ஆகிடும். இது இன்வெர்ட்டிங் சைடு. ஸோ இப்போ இதோட ஃபார்முலா நம்ம எழுதலாம். கரெக்டாக? V1 = IB + R காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. காம்பன்சேஷன் ரெசிஸ்டர் இது வேல்யூ
ஹென்ஸ் அதை சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா ஐபி ப்ளஸ் இங்கே போகக்கூடிய கரண்ட் வழி நம்ம கண்டுபிடிச்சலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா V1/R காம்பன்சேஷன் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா I1 I2 வேல்யூ கண்டுபிடிச்சி நம்ம வந்து காம்பன்சேஷன் ரெசிஸ்டரோட வேல்யூ என்னங்கிறத டிசைன் பண்ண போகிறோங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இது நார்மலாக வந்து ஒரு சர்க்யூட் இந்த மாதிரி உங்கள் கையில் கொடுத்துட்டாங்கன்னா எப்படி டிசைன் பண்ணணுங்கிறதுக்கான ஒரு அனாலிசிஸாக தான் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ I1 வந்து இதில் போகக்கூடிய கரண்ட் கரெக்டாக. ஸோ I1 வந்து இதில் போகக்கூடிய கரண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இன்புட் வோல்டேஜ், இது இன்புட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ V1/R1 வந்து I1 அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஒன் என்ன பார்த்தீங்கன்னா I2 இங்கே போகக்கூடிய கரண்ட், சாரி இதில் போகக்கூடிய கரண்ட் இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் வோல்டேஜ்லேருந்து இந்த RFலேயே வரக்கூடிய கரண்ட் தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து I2ன்னு சொல்கிறாங்க. அது வந்து V2/RF அப்படின்னு சொல்கிறாங்க. V2னா வந்து அந்த இடத்துல உள்ள வோல்டேஜ், RFனா வந்து ஃபீட்பேக் ரெசிஸ்டரோட வேல்யூ. ஸோ இப்போ வந்து நம்ம ரெண்டு கரண்ட்டோட வேல்யூ எழுதியாச்சு. இப்போ டோட்டலாக IB நெகட்டிவ், ஏன்னா வந்து இன்புட்லேருந்து இங்கேருந்து ஒரு கரண்ட் இந்த பாயிண்ட் நோட் ஏக்கு வருது, அவுட்புட்டில் ஃபீட்பேக் வழியாக அங்கேருந்து ஒரு கரண்ட் வருது. ஸோ 2 currents are meeting at a node A, கரெக்டாக. ஸோ அப்போ எப்படி கரண்ட் வந்து எழுதலாம் அப்படின்னா IB நெகட்டிவ், ஏன்னா இந்த ரெண்டு கரண்ட் தான் இது வழியாக போகக்கூடிய நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். இன்வெர்ட்டிங் போகக்கூடியது I1 and I2. ஸோ IB நெகட்டிவ் ஈக்குவல் டு I2 + I1 சொல்கிறாங்க. ஸோ ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க கடைசியில். ஸோ V2 ஈக்குவல் டு V1 சொல்லி எடுத்துருவாங்க. அது எப்படி எடுக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அவுட்புட் வோல்டேஜ் 0 இருந்ததுன்னா ஏன்னா V0 ஈக்குவல் டு V2 - V1 கரெக்டாக. ஸோ ஏன்னா இது வந்து நான் மேலே சொல்லியிருந்தேன். ஸோ ஏன்னா நமக்கு டிஃபரன்ஸ் ஆம்பிளிஃபையர் மூலமாக நமக்கு வந்து என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா V0 ஈக்குவல் டு V2 - V1. ஒருவேளை V0 வந்து 0 ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ V2 ஈக்குவல் டு V1. ஸோ இந்த இடத்துல V2க்கு மேலே V1 சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. V1/RF + V1/R1 which gives V1 × R1 + RF/R1 RF அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை அப்படியே வந்து காம்பன்சேஷனுக்கு எழுதுறாங்க எப்படின்னா V1/R காம்பன்சேஷன் எழுதுறாங்க. அப்படின்னா நீங்கள் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா R காம்பன்சேஷன் ஈக்குவல் டு R1 RF/R1 + RFன்னு வருது, which implies R1 is parallel to RF. Input resistance is parallel to feedback resistor. ஸோ நீ ஒரு சர்க்யூட் கையில் கொடுத்தாங்க அப்படின்னா இன்புட் ரெசிஸ்டன்ஸ் என்ன இருக்கோ அதை வந்து ஃபீட்பேக் ரெசிஸ்டர் எவ்வளோ இருக்கோ அதுக்கு பேரல் பண்ணி போட்டிங்கன்னா அதான் வந்து காம்பன்சேஷன் ரெசிஸ்டர். அந்த ரெசிஸ்டரோட வேல்யூ தான் நீங்கள் எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா இந்த நான் இன்வெர்ட்டிங் சைட் போகணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் சொல்ல நினச்சேன். ஸோ DC கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா பேசிக்காக 4 கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. அதில் ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸான இன்புட் பயாசிங் கரண்ட் மட்டும் தான் பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதில் தான் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லிட்டே இருங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க. ஸோ நாளைக்கு இதே மாதிரி நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை see you guys, take care, bye and thank you for watching.